இந்த வருது போட்டு கொண்டு இதுதான் பார்ப்புறோம். நீராவி கரியில நீராவியை வச்சு போகிற எவ்வளோ போகிறோம். பின் கிளம்பிடுச்சு. இன்றைக்கு நாங்கள் பின் பக்கத்தில் இருந்து தான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரோம் வீடியோவை. எல்லாம் முன்பக்கம் நார்மலாக நின்று எனக்கு ஒரு 4 தடவை வந்துட்டேன். ஸோ இன்றைக்கு போகிற வழியில் டூலிப் ஃபீல்ட்ஸ் தெரியுதான்ட்டு பார்க்கலாம். நினைந்திருங்கள். நல்ல வயல்வெளி மாதிரி தெரியுது, ஆனால் வயல்வெளி இல்லை இது. இங்கே பாருங்கள் பிஎஸ் மரங்கள். இப்போ சீசன் இல்லை, ஸோ இல்லை இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக பிஎஸ் காடு. நல்ல வெயில் இன்றைக்கு. இது டூலிப் ஃபீல்ட் தான், ஆனால் இன்னும் பூக்கவில்லை. ஏமாற்றம். பாருங்க இதெல்லாம் டூலிப் தான், இன்னும் பூக்கலை. ஃபுல்லாக பெரிய டூலிப் ஃபீல்டு இது. இங்கே பாருங்க அப்படியே போகுது. வெளியில் வந்திருக்கு இப்போ தான், கொஞ்சம் நேரத்தோடு வந்துட்டு போடுறதுக்கு. பாப்பா இன்னொருக்கா வந்தால் வர டூலிப் எடுத்து போடுறேன் வீடியோவில். டூலிப் ஃபீல்ட் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பூத்துருக்கு. இந்த இதில் பாருங்க ரெட் கலரில் இருக்குது. ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா தெரியுது கொஞ்சம் தூரத்தில் பூத்துருக்கு. சிகப்பு, மஞ்சள், இதில் செம்மறி ஆடு மட்டும் இருக்குது. டூலிப் ஃபீல்டு ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு பூக்களை பூ தூரத்தும் தெரியுது. மஞ்சள் கலர் பூ தெரியுது, சிகப்பு பூ தெரியுது. ஓகே, இன்னும் 2 கிழமையில சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். போய்கொண்டிருக்கிறது ஹூன்ல இருந்து மேடம் பிளிக் அந்த இடத்துக்கு. இந்த பிறகு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்திருக்கு பூக்காத டூலிப் ஃபீல்டு. பூத்துருந்தா இன்னும் நல்லா இருந்தது. இந்த சைடில் கொஞ்சம் பூத்துருக்கு. ரெட்டு, சிகப்பு கலர். ஆனால் ஏதோ மேலே போட்டிருக்காங்க ஒரு வெள்ளை கலர் கவர் ஒன்று. என்னதுங்கிறது இல்லை. இதெல்லாம் தான் அந்த கோவா எல்லாம் பயிரிட்ட இடங்கள். கோவா லீக்ஸ் அதுகள் பயிரிட்ட இடங்கள்.